பழகிடுச்சு. போட்டேன் ஆட்டுரமோ நல்லா போட்டேன். காலத்தில் பருவமழை பெய்யவும் இல்லை, காலத்தில் பருவமழை பெய்யவும் இல்லை. பட்ட கடனை கட்ட ஒன்னே கால்ரூபா மிஞ்சவும் இல்லை, பட்ட கடனை கட்ட காப்படி கூட மிஞ்சவும் இல்லை. ஒண்ணுக்கொன்னு கடனை வாங்கி உழுக 2 மாடு வாங்கி, ஒண்ணுக்கொன்னு கடனை வாங்கி உழுக 2 மாடு வாங்கி. வட்டி பணம் கட்டும் முன்னே நெல்லு விளையல, வட்டி பணம் கட்டும் முன்னே நெல்லு விளையல. நம்ம சட்டி முட்டி ஜாமானெல்லாம் மேலூர் வட்டி கடையில, சட்டி கடையில மேலூர் வட்டி கடையில. மூத்த பொண்ணு வயசுக்கு வந்து 7-8 வருஷமாச்சு, ஒரு மாப்பிள்ளை கூட கிடைக்கலையே. அப்படியா? மூத்த பொண்ணு வயசுக்கு வந்து 7-8 வருஷமாச்சு. என்ன சேர்த்து குடும்பத்தில 15 ஆச்சு கணக்கு, என்ன சேர்த்து குடும்பத்தில 15 ஆச்சு. என் பொண்டாட்டிக்கு கட்டும் பாடு பண்ணாம போச்சு, குடும்ப கட்டு பாடு பொண்டாட்டிக்கு பண்ணாம போச்சு. அரசாங்கம் லோன் வாங்க 8000 லஞ்சம் தந்து, அரசாங்கம் லோன் வாங்க 8000 லஞ்சம் தந்து. 5-6 வருஷம் கழிச்சு 3 லட்சம் தந்தாங்க விவசாய லோன். 5-6 வருஷம் கழிச்சு 3 லட்சம் தந்தாங்க. அட அதுல கூட 21,000 புடிச்சுக்கிட்டா, அதுல கூட 21,000 புடிச்சுக்கிட்டாங்க. மந்திரிக்கு தலைவலியா காலையில இட்லி திங்கவில்லையா, மந்திரிக்கு தலைவலியா காலையில இட்லி திங்கவில்லையா, மந்திரிக்கு தலைவலியா 2 நாள சாப்பிடவில்லையா என்று ஒரு பத்திரிக்கை டிவியில தலைப்பு செய்தியா. நம்ம ஏழை வர்ற கஷ்டத்தையும் போய் யாரு கேட்கிறா, இந்த விவசாயிகள் வர்ற கஷ்டத்தையும் போய் யாரு கேட்கிறா. ஆள உழுதும் போட்டேன் ஆட்டுரமோ நல்லா போட்டேன், காலத்தில் பருவமழை பெய்யவும் இல்லை. பட்ட கடனை கட்ட காப்படி கூட மிஞ்சவும் இல்லை, பட்ட கடனை கட்ட காப்படி கூட மிஞ்சவும் இல்லை. நாங்கள் உழைச்சு உழைச்சு ஓடா போன ஒரு வயலும் கேட்கல. கை தட்டலாம், புறம் ஜம்சாரி தானே இல்லை சேட்டு ஓனர் மயங்களா? கை தட்டன். வெள்ளலூர் நாடு மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டுக்கே ஒரு கோரிக்கை வைக்கிறேன். தயவுசெய்து இனிமேல் வள்ளிதர்ம நாடகம் போட்டீங்கன்னா நாரதர் வள்ளி ராஜவாட்டுக்கு கூகுள் பேயில் ஊருக்காரங்க காசை ஏற்றி விடுங்க. அது வாட்டுக்கு வீட்டில் பிள்ளை ஒட்டியோட சந்தோஷமாக இருக்கட்டும், பொழைச்சிக்கிடுவாங்க. பப்புன் டான்ஸு காலமாக போச்சு. இங்கே இருந்து நான் கட்டி காத்த என் புது மண்டபமே இப்படி இடிஞ்சு போய் கிடக்கடா. பொம்பளையால் என்ன பாதி பேர் சாணி கூட பொறிச்சல, சாணி தெளிக்க பொறிச்சலான்ட்டேன். இங்கே இருந்தால் எங்கடா அந்த மண்ணொலி பாம்பு மாதிரி கிடந்தாங்களே, எங்கடா எல்லாம் போயிட்டாங்க. ஏப்பு அம்பலாரப்பு எல்லோரும் இருக்கல பெரிய மனுஷலாம், பாதி ஆளக்கானா ஷிஃப்ட்டு மாற்றி வந்து நீங்கள் போய் படுத்துட்டு அவங்கள வர வச்சுருவீங்களோ சுத்தம். நாடகம் இன்றைக்கி ஐயனாருக்கு தான் நாடகம். அதனுடைய வாகனம் பார்க்கறதுக்காகத்தான் எல்லா ஊர்லேயும் குதிரையை முன்னாடி நிப்பாட்டி இரவு நேரம் அந்த நாடக நிகழ்ச்சி போடுறது. சாமி அருள் கொடுத்துச்சுன்னா நம்மளுக்கெல்லாம் எந்த குறையும் வராது. நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கன்னு நான் வெள்ளலூர் நாடுன்னு சொல்லும் போதே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அழகேசன் சொன்னார், சோனவட்டின்றியிலே நம்ம போயிருக்கோம்மா, நீங்கள் வந்திருக்கிய கும்பாஜியத்துக்குன்னு சொன்னார். அப்போ வெள்ளலூர் நாடை சேர்ந்ததானா? அப்போ வெள்ளலூர் நாடுனா நீதிக்கு நியாயத்துக்கு கட்டுப்பட்ட கிராமம் சோனவட்டி.
சொல்கிற வாக்கு தவற மாட்டாங்கன்னு சொன்னேன், நான் சொன்னேன். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த பேசின நாடக காசை கொடுத்துட்டீங்கன்னா சிம்படுங்காமல் ஊர் போய் சேர்ந்துருவேன். இந்த இது யார் வெடியை சம்மந்தம் இல்லாமல் வைக்கிற தூக்க வரிச்சில்ல. கதைக்கு வரேன். வேறா அப்படி சொத்து வச்சு போய் மிரண்டானாடா. உட்கார்றா உட்காரா. குறிஞ்சி நாட்டினுடைய தலைவர் எங்கள் அப்பா. நீங்களும் போய் ஒன்று நம்பிராஜன். நாட்டுக்கெல்லாம் அரசியும் எங்கள் அப்பா தான். எங்கள் ஐயா, என் பாட்டேன் போட்டேன் தொண்டு தொட்டு நாங்கள் தான் குறிஞ்சி நாட்டினுடைய தலைவர். போன எலெக்ஷனில் எங்கள் அப்பா தோற்று போனார். கிறக விடலை இல்லை, 2 ஓட்டு வித்தியாசத்தில் எங்கள் அப்பா நம்பிராஜன் தோற்று போனார். அது 2 ஓட்டையும் போட்டது எங்கள் வீட்டில் உள்ளவங்க தான் போட்டிருக்காங்க. எங்கள் அப்பா நின்றது புளிய மரம், பக்கத்து வீட்டுக்கான நின்றது அகத்தி மரம். அகத்தி கொலையில் நின்றுருக்கேன். மாற்றி இது நல்ல கொலையாக இருக்குன்னு எங்கள் தாத்தாவும் பாட்டியும் அந்த சின்னத்தில் குத்திட்டு வந்துட்டாங்க. எங்கள் அப்பா ரோஜப்பட்டு பரம்பரை வரம்பரையே நம்ம தானே தலைவராக இருந்தான். இப்போ தோற்று போனேன்னு சொல்லிவிட்டு போய் இரவு 1 மணி இருக்கும் நாண்டுக்கு நிற்கணும்னு போனவர். இப்போ ஒரு செப்பை இறங்கி வீட்டில் கட்டு போட்டு படுத்து கிடக்கேன். நிண்ட முண்டை முருங்கை மரத்தில் போய் நாட்டுக்கு நிற்க போயிருக்கேன். கொப்போடு ஒடிஞ்சு கம்மா கரையில் சரிஞ்சு. எங்கள் அப்பாவுக்கு அம்மாவுக்கும் 7 பிள்ளை. வேற வேலையே இல்லை, வேலையே இதுதான். லெஸ்டே இல்லை. நீ போய் விளக்கு பிடிச்ச பிரயத்தினி பயமேனே. எங்கள் அப்பாட்ட போய் கேட்டேன், ஏப்பா 7 பிள்ளை வச்சையிலே ஊருக்கார ஊரை என்னை சிரிக்கிறாங்க, என்னடா 7 பிள்ளை வத்த மயனடா அப்படின்றாங்கன்னு. எங்கள் அப்பா சொன்னார், இன்றைக்கி உங்களுக்கு பொழுது போகிறதுக்கு 100 நாள் வேலை இருக்குது. 100 நாள் வேலைக்கு போகிறியே, வந்த அட்டையில் பதிஞ்ச உடனே காசு பேங்கில் எடுத்துகிட்டு போயிடுறியே. அந்த காலத்தில் உங்கள் ஆத்தா தாண்டா எனக்கு 100 நாள் வேலைன்ட்டார். எங்கள் ஆத்தாவை எங்கள் அப்பா 100 நாள் வேலையாக நடத்தியிருக்கேன். ஆனால் அந்த 7 பேர் ஆம்பளை பயல்களுக்கு ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வான்னு எங்கள் அம்மா நங்கை மோகினி சொன்னிச்சு எங்கள் அப்பாட்ட. இந்த ஜாதகத்தை பார்த்துட்டு வாயா, 7 பேர் ஆளுக்கு ஒரு பக்கமாக கிருத்தனம் பிடிச்சி தர்றாங்க. சரின்னு எங்கள் அப்பா ஜாதக நோட்டை எடுத்துகிட்டு கொண்டு போய் ஜோசியர்கிட்ட கொடுத்துருக்காரு. ஜோசியர் சட்டார்னு ஒரு அறை அரைஞ்சிருக்கேன் எங்கள் அப்பாவை. எங்கள் அப்பையும் கொண்டு வந்து ஜாதக நோட்டு கிடையாது, எங்கள் காது குத்து மொய் நோட்டை தூக்கிட்டு போயிருக்கேன். உங்கள் அப்பா அப்படி தான் தூக்கிட்டு போனாரோ? என் குடும்பமே சிரிக்குதாடா ஊரே. சரின்னு மறுபடியும் வந்து எங்கள் அப்பா ஜாதக நோட்டை படக்குன்னு ரெங்கு பட்டியை திறந்து எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்காரு. அப்பையும் ஜோசியர் பார்த்துக்கிட்டு ஒரு அறை அரைஞ்சிருக்கேன். அது எங்கள் ஐயாவுக்கு வாங்கின இருமல் சட்டை. கடைசியில் ஜாதகத்தை ஒரு வழியாக கொண்டு போய் கொடுத்தவொடனே ஜோசியர் பார்த்துருக்காரு. 7ஆம் இடத்துல குரு இருக்கேன், 8ஆம் இடத்துல சுக்கிர இருக்கேன், துளாராசி, அந்த ராசி. அப்பா நம்பிராஜன், உன் ஜாதகத்தில் மயங்க 7 பேர்த்துக்கு எந்த குறையும் இல்லை. என்ன 7 பேர் ஆம்பளை பயலாக இருந்தால் உனக்கு கிரகம் பிடிச்சிக்கிச்சு, ஆடி 3ஆம் தேதி உன்னை அடிச்சு போடும்னு சொல்லியிருக்கேன். எங்கள் அப்பா வெறுவருன்னு வந்து எங்கள் ஆத்தா பாவம் வெயிலில் விறகு வெட்டிட்டு வந்து கூரை வீட்டில் படுத்து கிடந்த பொம்பளை போய் கட்டை வரல சுரண்டியிருக்கேன். எதுக்காக? மோகினி எப்படியாவது இன்னொரு பொம்பளை பிள்ளையை பெற்று கொடு. எங்கள் ஆத்தா சொல்லியிருக்கு, இனிமேல் என் கர்ப்பப்பையில் இடம் இல்லைடா, வேணும்னா போத்தீச்சு கட்டைப்பை இருக்குது, அதை எடுத்து வேணால் பெற்றுக்கன்று விடாமல் எங்கள் அப்பா அந்த வெறி பிடிச்ச வேங்க மடக்குன்னு எங்கள் ஆத்தா மேலே விழுந்திருக்கேன். எங்கள் ஆத்தா என்ன சொல்லியிருக்கு, போறையா உலக்கை எடுத்து வெதரில் அடிக்க விடான்று. உலக்கை எடுத்தா? ஆமாம். சரி. எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு, உலக்க இருந்தால் தானடி பாதகத்தி மகளை நீ அடிப்பேன் அப்படின்னு. ஒன்று உலக்கையே தூக்கி எரிஞ்சிட்டு ஓடி இருக்குன்னு இழுத்துட்டு ஓடி இருக்கணும். அந்த உலக்கையை 2 கைட்டையும் பிடிச்சி எங்கள் அப்பாவுக்கு லேசாக கை நடுக்கம் கொடுக்கும். இப்படியே பிடிச்சிக்கிட்டு ஓடி இருக்கார். ஏற்ற விட்டு அங்குச்சாமி வீடு கட்ட வானம் தோண்டி இருந்த குளிய முண்டை பார்க்கல, எப்படியாவது வானத்தை தாண்டிடணும்னு இப்படி தாண்டி உலக்க சட்டார்னு அடிச்சு. எதுலப்பா? அதுலேயே தாட்டா. இப்போ எங்கள் அப்பா வீட்டில் இப்படி படுத்து கிடக்கேன், இழுச்சு அடி சரியான அடி வீக்கான். யார் மருந்து கொண்டு விடுறது? அப்போ எங்கள் அப்பா சொன்னார், தம்பி பெத்த தகப்பனுக்கு நீ செய்யலாம்ன்ட்டு சுடுதண்ணியை கொதிக்க வச்சு ஒத்தரம் கொடுறான்ட்டார். எதில்? அதில் தான். நான் சுடுதண்ணியை கொதித்து ஒத்தரம் கொடுக்கும்போது அதில் எவனோ குருணை மருந்து போட்டிருப்பேன் போல். அது வயக்காட்டுக்கு மறந்துருச்சு தப்பா எனக்கு தெரியல. அதில் நினச்சி போய் ஒத்தரம் கொடுத்து இப்போ நம்மன்னு அரிக்குதுன்னு தடுப்பு. இப்போ வர்ற வழியில் ஒரு கவக்கம்பை வெட்டி முட்டு கொடுத்துட்டு பிதுக்கு மருந்து போட சொன்னிய மருதமணியை. அவன் பிதுக்கு மருந்து பதிலாக முண்டை இதை போட்டு விட்டேன், மசுறு உறுதுற கிரீமை. என்ன நடந்தாலும் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலப்பா.
7ஆம் இடத்துல குருவும் 8ஆம் இடத்துல போல்ட்டும் இருக்கிறதுனால எங்கள் அம்மாவும் அப்பாட்டையும் நான் சொன்னேன், ஒரு பொண்ணு வாருங்கப்பான்னு சொன்னேன். இந்த கிழக்க அரசமங்கலம் பக்கத்தில் ஒரு பிள்ளைய பார்த்துருக்காங்களாம். 2 பேரும் பூ வச்சுட்டு வரமுடா, நீ வீட்டை பார்த்துக்கடான்னு சொன்னார் எங்கள் அப்பா. இவங்க 2 பேரும் போகும்போது பூக்கடையை அடைச்சி விட்டாங்க. அப்போ எங்கள் ஆத்தா பார்த்துருக்கு, கம்மா கரையில் எருக்கலம் செடி இருந்திருக்கு. எருக்கலம் பூ ஒரு 1/4 கிலோ ஒடிச்சு இது தலையில் போய் வச்சிருக்கு. எப்படியோ எருக்கம்பால் ஒரு கண்ணில் அடித்து இப்போ ஒரு கண்ணு மட்டும் சுண்டி இல்லைடா சோனை. பொம்பளை ஊரம் என் பொண்டாட்டியை பார்த்து உங்களுக்கு சிரிப்பாக இருக்கு. ஆனால் அந்த பிள்ளைய எங்கள் ஆத்தா போட்டா கொண்டு வந்துச்சு, இதாண்டா நீ கட்டிக்கு போடுற பிள்ளைன்னு. அந்த போட்டாவை எப்படியோ வரும்போது கழுத மலையில் நனைய விட்டுருச்சு. போட்டா ஊரம் உறிஞ்சு உறிஞ்சு இருக்கு. அடையாளம் தெரியாமச்சு. அந்த பிள்ளையை நான் பார்த்தது கிடையாது. வெள்ளலூர் நாடு சோனவட்டி கிராமத்துக்கு வந்த நேரம் இந்த ஐயனாரோட அருளும் முனிச்சாமியோட அருளும் இந்த 18ஆம் படி கருப்பை அருளோடு எனக்கு கல்யாணம் ஆக போகுது. நல்லா உட்காரு மூதேவி, கல்யாணம் ஆக போகுதுன்னு நீ ஏட்டா கடத்தில் வச்சுருக்க. என் பொண்டாட்டி பேர் என்ன தெரியுமா? பேர் என்னப்ப? அவள் பேர் புவனா. எவள்கிட்ட போனா? புவனாடா, புவனேஸ்வரி அவள் பேர். அம்மா சொன்னுச்சு, மங்களகரமான பேர். ஏத்தாய் சோனவட்டில் இருக்க பொம்பளை ஆளுகளா, என் பொண்டாட்டி வந்தவொடனே நீங்கள் போராம படக்கூடாது, நமக்கு இப்படி அழகு இல்லைன்னு நீங்கள் வருத்தப்படுவீங்க. ஆனால் அம்புட்டு அழகா அவள் காலை எடுத்து வச்சிருந்த நேரம் வெள்ளலூர் நாடு வெள்ளத்தில் மிதக்கணும். அந்த 18ஆம் படி வாசலில் தானே கல்யாணம். ஆமாம் ஆமாம், இங்கே வச்சுருவோம். 7 கடை நிற்கிது வீட்டில். அது 7 கடாயை வெட்டி தான் ஜோறு ஓடுவேன். நீ வெள்ளனா வராத, நீ சாயந்தரமா நீ செவரொட்டியை கல்யாணம் சுட்டு தும்ப. கண்ணே புவனேஸ்வரி வாடா, உன் முகத்தை பார்த்துட்டு நாளைக்கு காலையிலேயே அப்படியே போய் நாளைக்கு காலையில் அப்படியே அலறு கோயிலில் தாலி கட்டிட்டு அப்படியே நேரம் மானாமதுரை போயிட வேண்டியதேன். ஐயனாரே அனிமூனுக்கு போயிருவீங்களா? ஏனே அருள் எப்போ மேடையில் முனி ஓட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். சடன்னு வந்து யாரோ எங்க நீ கிச்சு கட்டின மாதிரி இருந்துச்சடா. நீங்க அதே நினைப்புல இருந்திருக்கீங்க. மன பிராந்தியா இருக்கு. அது வந்தது யாருன்னே? ஏய் புவனேஸ்வரி வந்துட்டாலாம். புவனா, இது என்ன விளையாட்டு கிறுக்கு போய் மகளே? வாடா வாடா என் தங்கம், உன் முகத்தை பார்த்து நீங்களே நெளிவை கெடுத்துருவாங்க. இருக்குடா ஆதி ப்ரோ. ஆஹா, எனக்கு பொண்டாட்டியா வந்தாலும் இல்லை நீர்மலைக்கு வந்தாலும் என்ன ஏப்பா அந்த காலு வலசை அந்த எடை இந்த உடம்பு எங்கள் நாடக கசப்புறம் திண்டது பாடி மாதிரியே தெரியுதாடா. இவதே புவனேஸ்வரியா? பூனேஸ்வரியாடா? புவனேஸ்வரியாவா? போனா ஒரு பாட்டு பாடுறேன் அந்த அங்க வெக்கப்படுதியா? பாடுத போனா பாட்டு பாடவா? என்ன தொண்டை தவளையை தின்றது மாதிரி இருக்கு. வாங்க மச்சான் வாங்க, வந்த வழிய பார்த்து போங்க. வாங்க மச்சான், வாங்க மச்சான், வாங்க மச்சான் வாங்க, வந்த வழிய பார்த்து போங்க. ஏங்கி நீங்க என்ன பாட்டு? என்ன பாட்டுயா? வேற பாட்டு பாடுறா. உப்பில்லாத பத்தியக்காரே ஒரு காய பார்த்தானா என்ன வானடி குந்தாணி முட்டை? உப்பு இல்லாத பத்தியக்காரன் ஊறுகாய போட்டான் டண்டனக்கான் டொனக்குனக்காவ. இப்போ ஜோலியை முடிச்சு விட்றேன். டொண்டனக்கான் டொனக்குனக்கா. ஏப்பா அந்த மசுருசுலாம் என்னை பார்த்த மாதிரி இருக்கடா. உன் முகத்தை காமிடா. காமிக்க மாட்டேனே தங்கம் காமிடா புவனேஸ்வரி. எனக்கு வெக்கமா இருக்கு மச்சான். ஆடுகாலி முண்டை ஒரு இடத்துல நில்லு. காமிடா உன் முகத்தை காமி. வெள்ளலூர் நாடே சந்தோஷப்படும். வெள்ளலூர் நாடே தப்பு நடந்து வச்சாடா. எந்த காட்டு பிறகு தண்ணி முண்டைனே தெரியல. அவன் முகத்தை பாரு. அதுக்கு பொட்டு வேற முகரைக்கு 77 இடத்துல பொட்டு வச்சு எவன் கூடிய கெடுக்க வந்த. ஏத்தா எந்த சேலைக்கு எந்த ஜாக்கெட்டு மேட்சை பாருத்தா. ஆஹா அந்த மசுரில் என்னடா மூத்தரை கவுச்சியா வருது. என்னடா உசுரையே போத்தரிஞ்சிய கொஞ்ச நேரத்தில் காயுது. காஞ்சிச்சுன்னா முண்டை அள்ளிடு.
நேரம் நல்ல நேரம் இங்கிட்டு வாங்க மேடம். நெஞ்சில் ஆத்தா ஆத்தா பாய் ஆத்தா ஆத்தா உன் வாயை மூடியா செகுல அறைய வா. இங்கிட்டு வாத்தா. உன்னை புவனேஸ்வரின்னு வச்சவனை செருப்புட்டு அடிக்கணும். இப்பயா நீங்க கூப்பிடுவீங்க போங்க மச்சான். உன்னையத்தே எங்கள் ஆத்தா பொண்ணு வந்துட்டு வந்தாங்களா? ஆமா மச்சான். சின்னம்மா என்ன மச்சான் இப்படி லூஸ் தரமா இருக்கு? நான் மாட்டேன்டா சொன்னேன். ஓடி உள்ள விளக்கமா இருக்கு. ஐயா சோன ஓட்டி பெரிய மாட்டேன்னு சொன்ன ஐயா மாதிரி கால்ல விழுகுற. நீ எப்ப வேணாலும் வா மச்சான். உனக்காகவே நான் இந்த ஆம்பளை ஆளுங்க நாடகம் பார்க்குறீல்ல, ஒரு 45 நாளைக்கு உங்கள் பொண்டாட்டி நினைப்பே வராது. ஏன் ஏன் நினைப்பா இருக்குமா? இப்படி ஒரு பொண்ணை கட்டினா நீங்களாம் வீட்டில் இருப்பீங்களா? ஐயா அது மூஞ்சியா பாருங்க ஐயா, நல்லா எங்கேன்னு அவங்க பூவு மயிரை பாருங்க. ஏன் என்னடா முழுக்க முழுக்கன்னு குத்து டேய், இரு. ஏய் காலை சொடக்குன்னு ஒடிச்சு போடுவேன். அம்மா அப்பா அம்மா ஏதாவது சொல்லணும். ஏன் அளவுக்கு நீ எல்லாம் ஒரு மாப்பிள்ளையா? ராதா ஒரு முத்தம் கொடு ராதா, ஒரு முத்தம் ஒண்ணு. நீ என்னடா மொங்கு குடிக்கிற மாதிரி மண்டி நான் கொடுப்பேன். என் மச்சானுக்கு நானு என் மச்சானுக்கு பொத்து பொத்துன்னு கொடுப்பேன். மொச்சு மொச்சுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது என்னடா அது? பொத்து பொத்து. என் பொண்டாட்டி இங்கே இருக்கா. என்ன மச்சான் சொல்றீங்க? என்ன கட்டி பிடிக்கிற மிதுக்கம்பளம் மாதிரி என்னென்னமோ குத்துது. நீ வேணா கட்டிக்க 300 வச்சு கொடுத்துட்டு நீ மட்டும் உனக்கு பயமா இருக்கோ? எனக்கு கண்ணே அனிதா மச்சான் இங்க வாடா. அனிதா இங்க வாடா. அனிதா என்ன ஏதோ பொம்பளை சத்தம் மாதிரிலாம் கேக்குது? போமா கிட்ட நீ கொஞ்சம் நேரம் இல்லை, என் வாழ்க்கையே ஓத்தறிஞ்சு. ஏத்தா என்னத்தாச்சு? உனக்காக ஜாயலகுடியிலேருந்து 1/2 கிலோ திருக்க கருவாடு வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன கருவாடு? திருக்க கருவாடு. எங்க வாடு அடிக்குது, ஒன்னும் கருவாட்டையே காணாம. அந்த திருக்க கருவாடை வந்து நேற்று எங்கள் அப்பத்தாவை குழம்பு வச்சிருச்சு. சரி திருக்க வாழு மட்டும் இந்த தெரியுது. என்ன லூசு மாதிரி தெரியுது? இவனே வாழ்க்கையை கெடுக்க வந்த மயிர் மகன். என்னது ஏன் வாழ்க்கை? அடியே சக்காலாத்தி, யாருக்கு யார் சக்கலாத்தி? ஏண்டி என் புருஷன் தான் உனக்கு கிடைச்சா? யாருக்கு யார் சக்கலாத்தி? யாரு மானகிட்ட முண்டை? யாரு இருக்கிறது காப்பிடி புவனேஸ்வரி சண்டை வேணாம். என்னடா தண்டை வேணாம்? ஏண்டி ஏய் இங்க வாடி என்ன முண்டை? ஏண்டி ஒண்ணு ஒத்த முண்டை? ஏண்டி புருஷன் கிடைக்கனா ஊர்ல போடி. ஏன் புருஷன் உனக்கு கிடைச்சானா? மடுவ மர ஏடோட்ட முண்டை ஏதாவது பேசுனா என் புருஷன் வாயில வைக்க சொல்லி பாத்துக்க. வாயை அடக்கி வாயில புடிச்சு அறுத்து அப்படி பாத்துக்க. நான் ஏண்டி இங்க வாடி இங்க வாடி ஏடோட்ட முண்டை. உனக்கு புருஷன் கிடைக்கனா ஊர்ல ஓடுற. ஏன் புருஷன் ஏண்டி நீ வர? வா. நீ ஏண்டி ஏன் போய் யார் அங்க போய் பணமர தனமரத்துல ஏண்டி ஏய் நான் தெரியாம தான் கேக்குறேன். உண்மையிலேயே நீ பொம்பளையா இருந்தேன்னா என்ன கொன்றுவா போல நீ. சண்டை வேணாம் புவனேஸ்வரி. நல்ல மரியாதையா இருந்துக்க அவசரப்பல. ஒன்னேன்னு தானே நான் என்ன மானங்கிட்ட வேலை ஒன்னே வச்சுதான் என்ன அவள கண்டவெல்லாம் என்ன பேச ஆரம்பிக்கிறா. ஏய் பூனோ, ஏ பூனோ, ஏ பூனோ, நம்ம என்னதே சண்டை விட்டாலும் அக்காதான் ஜாய். பூனோ ஏய் இருந்தாலும் அத்தானுக்கு ஒரே புவனேஸ்வரி ரெண்டும் ஒன்று சேர்ந்துருச்சு. இவ என்னைய கட்டி பிடிச்சு கை போட்டாமுங்க ஏடோட்டுவேன். ஏன் நான் என் தெம்பு இருக்க வரைக்கும் உங்க 2 பேரும் நடி 5 பேர்த்த வச்சு காப்பாத்தேன். எனக்கு தெம்பு. மச்சான், நான் உன்னை வீசியே பார்த்தாலே தெரியுது மச்சான். சரி என்னடி என்னடி அடியா என்னடி சிரிக்குமா? ஐயோ, ஏன் என்னடி ஆச்சு? நான் கையை பிடிச்சா வரே கட்டேன். இப்ப கையை பிடிச்சா லொலலொலன்னு போகுது. தூம்பி எரிஞ்சிட்டாடி எடுத்து. ஏடோட்டு அந்த வேலை நீ சீடி என்னையாண்டி செய்ய சொல்ற? ஏய் இப்ப எப்படி இருக்கு? நீ என்ன அளவுல குறைச்சவ? என்ன என் காலவுல குறையாடி. ஏய் நம்ம புருஷன் போயிட்டாரு. எந்த பொண்டாட்டியாவது புருஷனை பெத்தேன் மறந்தாலும்
என்னடா காக்கா செத்து போச்சு. அடே இது என்னடா ஆத்தியே. கிலோ 10 கிலோ 10 காக்கா கொஞ்சம் கிலோ 10 கிலோ 10. என்ன அதுக்குள்ள அலறுவலுக்கு முடி எடுத்துட்டேன். என்ன நீ துணியை ஏட்டி முக்காடு போட்ட? ஏத்தா இது மண்டே பாருங்க கதவாளி மண்டே. ஏடு விட்டு முன்ன இந்த ஏரியாவுக்குள்ள வந்து மண்டையை பிளந்துரு போடி போதா. சோனவட்டியில போய் ராதாகிருஷ்ணன் என்ன செஞ்சான்னு மக்கள் பூரா கேட்டாங்கன்னா சோனவட்டியில ராதாகிருஷ்ணன் மதுரை புரிஞ்சு உண்மையாலுமே இந்த மாதிரி பொண்டாட்டியை பார்த்தது இல்லை. அந்த மதுரை அந்த வாட வருதடா எலிசத்தா. சரி இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நம்ம எல்லாரும் காவல் போக வேண்டும். தங்கச்சி அம்மா சின்ன பொண்ணுதான் வைக்கப்படுது அம்மா அம்மாடி. அது ஒன்னே நினைச்சு கண்ணஞ்சு வந்தது சும்மா சும்மாடி. சாமத்து காத்து அடிக்குது சாமந்தி பூ வெளுத்துது ஆசையில் மனசு கடக்குது ஆனந்த ராகம் படிக்குது இளவட்ட கொடி கட்டு இதுல நேரம் சின்ன பொண்ணுதான் வைக்கப்படுது அம்மா அம்மாடி. அவ என்ன நினைச்சு கண்ணசை சும்மா சும்மாடி. ஆலையிலை மேலிருந்து ஆடுகிற தென்றலை போல் நூலினை நான் எடுத்து நூறுகரை நான் சொல்லவா. ஆலையிலை மேலிருந்து ஆடுகிற தென்றலை போல் நூலினை நான் எடுத்து நூறுகரை நான் சொல்லவா. தேனுக்குள் விழுந்து சீரக நனைந்து சிங்கார பூவிலே மாதுளை பூவில் மஞ்சளில வெயிலே என் தேவா. சின்ன பொண்ணுதான் வைக்கப்படுது அம்மா அம்மாடி. அவ கண்ணுக்குள்ளதான் மின்னல் அடிக்குது சும்மா சும்மாடி. சின்ன அண்டிமா சின்னி தாகம் கொண்ட தாமரை பூ தேகம் எங்கு கொதிக்குது தாள வீடு கண்ணு ரெண்டும் தந்திதான் அடிக்குது. தாகம் கொண்ட தாமரை பூ தேகம் எங்கு கொதிக்குது தாள வீடு கண்ணு ரெண்டும் தந்திதான் அடிக்குது. சம்மத சொல்லிய சந்தன மல்லிய கையோடு கல்லட்டுமா மன்மதரா மந்திரம் சொல்லட்டுமா என் தேவி. சின்ன பொண்ணுதான் வைக்கப்படுது அம்மா அம்மாடி. அண்ணே நினைச்சா மின்னல் அடிக்குது சும்மா சும்மாடி. சாமத்து காத்து அடிக்குது சாமந்தி பூ வெடிக்குது ஆசையில் மனசு கணக்குது ஆனந்த ராகம் இடிக்குது இளவட்ட கொடி கட்டு இதுல நேரம் சின்ன பொண்ணுதான் வைக்கப்படுது அம்மா அம்மாடி. அண்ணே சும்மா சும்மாடி. அம்மா வணக்கம் அம்மா. மங்களம் உண்டாகட்டும். யார் இந்த தேவதை யார் இந்த தேவதை. அண்ணா வணக்கம் அண்ணா. நல்லா இருக்கேன். அது உனக்கு நாத்தனாடா. அண்ணே இவன் தோழி நீ அண்ணே அந்த பிள்ளை எப்படி மட்டும் நாத்தனாள் எப்படி 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 இவர் ஏத்துனார் நீங்க நாத்துனார். நேத்து நெல் அதாய் ராஜாத்தி ஓ நேத்து நெல்லு மூடை ஏத்துனே அப்பதான் அதை வந்து பார்த்தேன். ஏ அதை ஏத்துனா விவசாய வீட்டு பிள்ளையாடி நீ விவசாயம் பார்க்க தெரியுமா? எவ்வள களை எடுப்பியா இல்ல கடலை போடுவியா? கடலை தான் போடுவான். ஏய், கடலை தானே போடுவேன். மர மானத்தை மரடி. எனக்கு என்ன கோயில் மாடு மாதிரி தெரியறவ என்னண்ணே இது சவர கடையில உட்கார வச்சிருக்கிற மாதிரி இருக்கிறது வந்து வந்தம் இல்லாம நான் வந்தம் இல்லாதவன். அதனால இத போயிட்டு மூடி மூடி வச்சுக்கிட்டு ஆ, ஆ. எப்ப பாப்போம் ஆம்பளை வரம் தெரிவாங்க. அதனால நல்லா பார்த்துட்டு போறாங்க. ஏச்சி இங்க வா இங்க வா ஒரு விஷயம் தெரிஞ்சு கையை கொடு. பொம்பளை முறை ஏய் கையை பிணையாத அடிச்சு விடுவேன். இங்க இரு ஒரு நேரத்தை போல ஒரு நேரம் இருக்க மாட்டேன்டி அடி லூசு இருடி கையை இப்படி மூடு. இப்படி மூடி வச்சிருக்கிற வரைக்கும் திருவதியத்தை சொல்ற மாதிரி இதுக்குள்ள என்னமோ இருக்கே
இதுக்குள்ள என்னமோ இருக்கே இதுக்குள்ள என்னமோ இருக்கு அப்படின்னு நாங்க எல்லாரும் நினைப்போம். இப்படி திறந்து காட்டிட்டீங்கன்னா இவ்வளவுதானா அப்படி நினைக்கிற அளவுக்கு வச்சுக்க கூடாது. அண்ணே ஒரு ஆணி எடுத்து பிரேதத்தை நல்லா மூடுதாய். ஒரு சுத்தி எடுத்துட்டு வா. அம்மா என்னடி இவளுக்கு 95 தான் உங்க அண்ணன் இருக்காருங்க பாருங்க அது மானத்தை எந்த ஊர்லலே சேலை அப்படி கட்டுவாங்க நீ படுத்துற பாடு. அங்க பாருங்க அப்பா எங்க போக சொன்னாரு? யாவல நாங்கெல்லாம் அப்பா போக சொன்னதுக்கு போறோம். உனக்கு போய் பழக்கம் இருக்கா? ஏம்மா இது என்ன அப்படி தெரியுது? இத பிரச்சனை இல்ல விட்டு. பாக்க தெரியுமா? அப்பா என்ன சொன்னாரு தெரியுமா? என்னை உங்க அண்ணிட்ட போக சொன்னாரு. ஏய் அண்ணே அவ வாய அடக்குனே. அப்படியே நீ போய் அங்க வேலைய பார்த்து போட்டா அண்ணே அண்ணே நம்ம பொம்பளை வேஷம் போடுங்க. ஏய் அவளோட என்ன உனக்கு பழக்கம்? என்ன பழக்கம்? திரும்பி பாருங்கள். ஆகா அண்ணே நீங்க வாங்க நினைக்கிறீங்க. ஏய் லூஸ் சக்காரமா இங்க வா. தங்கச்சி வந்திருக்கு, இடத்துக்கு தலைவி அதுதான். அப்படியா? அதுக்கு நல்லரிசியாக போட்டு நாங்கள் ரேசி அரிசியை கடல பொறுக்கி தின்னுக்கிட்டு இருக்கோம். சரியா? நீ என்ன பண்ணுறீன்னா தங்கச்சிட்ட ஒழுக்கமாக இருக்கணும். ஒழுக்கம் என்ன? யாருக்கு ஒளி ஒளி அமைத்து கொண்டிருக்கின்ற நமது சோனைப்பட்டி ஸ்ரீ வல்லவன் ஒளி ஒளி உரிமையாளருக்கு கொண்டாடி போட்டு